ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு மினி பீட்சா ரெசிபி பார்க்க போகிறோம். இதை நம்ம இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சுலபம். இதுக்கு நம்ம இன்றைக்கி எக்லெஸ்ஸாக தான் பண்ணிக்க போகிறோம். ஓவனும் தேவையில்லை, ஈஸ்ட் கூட இதுக்கு தேவைப்படாது. ரொம்ப சுலபமாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரெடி பண்ணிடலாம். மாவு ரெடி பண்ணுறதும் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ப்ராசஸ் தான். ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் கைவலிக்க பிசையணும்னு அவசியம் கிடையாது. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லைன்னா நீங்கள் டின்னருக்கு கூட செஞ்சு தரலாம். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பாதி அளவு வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு சில்லி பவுடர் சேர்த்து அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கும் போதே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் இதில் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகமும் ரெட் கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கேப்சிகம் இல்லை அப்படின்னா நீங்கள் கேரட்டோ அல்லது தக்காளியோ வேறு என்ன வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ, அதாவது சீக்கிரமாக வேகிற மாதிரியான வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாதிரி வதக்குனதுமே ஒரு நிமிஷம் வதக்குனதுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க, இல்லைன்னா ரொம்ப வெந்து வதங்கிரும். இப்போ நம்ம பீட்சாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மைதா மாவு சாப்பிடாதவங்க இதே ரெசிபியை நீங்கள் கோதுமை மாவுலையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இதில் 3 டீஸ்பூன் அளவு நல்ல திக்கான தயிர் சேர்த்துக்கலாம். அதிகம் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்ததுன்னா 2 டீஸ்பூனே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை இந்த தயிரை நம்ம மாவு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் மாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். கையில் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்ம பீட்சாவுக்கு எப்போவுமே மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கையில் ஒட்டிக்கிட்டு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் பீட்சா நல்லா சாஃப்டாக வரும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த மாதிரி மாவு நல்லா எல்லா மாவும் திரண்டு வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவில் ஆயில் சேர்த்து அதையும் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம பிசையணும்னு கிடையாது. இப்போ சப்பாத்தி மாவு கூட நம்ம ரொம்ப நேரம் கை வலிக்க பிசைகிற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி ப்ராசஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி. பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் தொட்டாவே உங்களுக்கு ஒட்டிட்டு வரும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ மாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு பீட்சா வேக வைக்கிறதுக்காக பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு உள்ளே ஸ்டாண்ட் போட்டுட்டு மூடி போட்டு ஹை ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் நம்ம சூடு பண்ணிக்கணும். சமையலுக்கு யூஸ் பண்ணாத பாத்திரமாக இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா அலுமினிய பாத்திரங்கள், அடி கனமான பாத்திரமாக இருந்ததுன்னா ஓகே. அதை அடுப்பில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். இப்போது நம்ம பீட்சாவுக்கான மாவை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி கட்டையில் நல்லா நிறைய ஒரு அளவுக்கு மாவு இந்த மாதிரி தூவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதை நம்ம நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஆக்கிட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியது தான். பட் நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிறது மாதிரி ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாமல் ஒரு 1/2 இன்ச் இருக்கிற அளவுக்கு பார்த்துட்டு நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸாலேயோ அல்லது இந்த மாதிரி ரவுண்டான ஷேப்பில் இருக்க ஏதாவது ஒரு பவுல் வச்சோ நம்மளோட இட்லி பாத்திரத்தில் செட் ஆகிற சைஸில் இந்த பீட்சா மாவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி 4 இது நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். மீதம் இருக்க மாவை நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம திரும்ப அதே மாதிரி ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் செய்ய போகிறதால 4 மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதமான மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போது இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டரோ கீயோ கூட இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது
க்ரீஸ் பண்ண இட்லி பிளேட்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்சா மாவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதோட ஓரங்களில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நடுவில் சின்ன பள்ளம் மாதிரி ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதால நம்ம பீட்சாவுக்கான ஸ்டஃபிங்ஸை வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓரமும் நல்லா க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இப்போது பீட்சா டோவை வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது சென்டரில் ஒரு சின்ன ஃபோர்க் வச்சு நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஈவனாக வேகிறதுக்காக. இப்போது அந்த மாவு மேலே நம்ம கொஞ்சமாக ஒரு தட்டில் 1 டீஸ்பூன் அளவு பீட்சா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்சா சாஸ் இல்லை அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் அல்லது சில்லி சாஸ் இதில் ஏதாவது ஒன்று வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பீட்சா சாஸ் எப்படி பண்ணுறது ஈஸியாக வீட்டிலேயே அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதை நீங்கள் வேணால் பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இப்போது சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை இதில் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவில் நம்ம இந்த மாதிரி சென்டரில் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்க மாவு பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பீட்சா மினி பீட்சா கிடைக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா மாவு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். பெர்ஃபெக்டாக வந்ததுன்னா மட்டும் நீங்கள் திரும்ப எக்ஸ்ட்ராவாக மாவு சேர்த்து பிசைஞ்சு அதிகமான அளவில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது மேலே நான் கொஞ்சமாக துருவின சீஸ் சேர்த்துக்க போகிறேன். சீஸ் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, சீஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாவது லைக் பன்னீர் அந்த மாதிரி இருந்தால் கூட லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம நல்லா ஹை ஹீட்டில் 10 நிமிஷம் ரெடி பண்ணி வச்ச பேனில் வந்து இட்லி தட்டை இந்த மாதிரி ஸ்டாண்டு மேலே நம்ம கரெக்டாக சென்டரில் வச்சிடலாம். சென்டரில் வச்சு நல்லா மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் 8லேருந்து 10 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி இது வேகிறதுக்கு கரெக்டாக 8 நிமிஷம் ஆச்சு. இப்போது மூடியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஓரங்கள்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக க்ரஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது மேலே அந்த ஓரங்களில் மட்டும் கொஞ்சமாக பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. இப்போது நம்ம இட்லி பிளேட்டை கவனமாக அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு உடனே நீங்கள் சுட சுட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இட்லி தட்டில் ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக நல்லா க்ரஸ்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா குட்டி குட்டியாக இருக்கிறதால கிட்ஸ் வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் வந்து ஃபேன்சியான ஐட்டம் எதுவுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வீட்டில் இருக்க மைதா மாவு கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு மினி பீட்சா ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இந்த மினி பீட்சாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, நல்லா வந்ததா அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.